Hi students, welcome to our channel. Grade 9 Mathematics at Advanced Level Exercise 1.1ல வந்து 5th question பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க. 5th கொஸ்டினில் 4th subdivision. Which of the following pairs of sets are equal? அவங்க கொடுத்துருக்க pair of setsல equal setsா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒரு set builder form கொடுத்துருக்காங்க. x such that x has numerical value less than or equal to 1. ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் வேல்யூனா என்ன? எல்லா நம்பர்ஸுமே நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான். நம்பர்ஸ் எல்லாமே நம்ம போடக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூ தான். அந்த நியூமெரிக்கல் வேல்யூவில் அந்த செட்டு எப்படி இருக்கணுமா? இப்போ ஏன்னு இந்த செட்டுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏ செட் எப்படிப்பட்ட செட்டாக இருக்கணும்னா, நியூமெரிக்கல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 1 விட சின்னதாக இருக்கக்கூடிய, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 1 இன்க்ளூடட், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டதுனால 1 இன்க்ளூடட். அப்போ 1க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க ஹேஸ் நியூமரிக்கல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போது ஒரு நம்பர் லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர் லைனில் வந்து -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும், அப்படி தானே? அப்போ இங்கே 0 1 2, இங்கே -1 -2 எக்ஸட்ரா இப்படி நம்பர் இங்கே போயிட்டே இருக்கும், இங்கேயும் நம்பர் போயிட்டே இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 0லேருந்து 1 வரைக்கும் வந்து நமக்கு டெசிமல் இருக்கலாம். 0.1 0.2, அது 1/2 1/5, இந்த மாதிரி வந்து எனக்கு டெசிமல் ஃப்ராக்ஷன் எல்லா நம்பருமே இன்க்ளூடட் தான் இது. அப்போ நியூமெரிக்கல் வேல்யூஸ்னால் எல்லா நம்பரும் இன்க்ளூடட் தான். பட் அது எது வரைக்கும் தான் இருக்கணுமா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரைக்கும் தான் அதில் இருக்கணுமா? அப்போ இங்கே வரைக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த செட்டை பார்த்தோம் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா நான் இந்த செட்டில் வந்து மற்ற எலமெண்ட் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்கணும், கவுண்டபிள் எலமெண்ட். ஆக்சுவலாக எலமெண்ட் எல்லாமே வந்து இப்போ இத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியணும், அப்படி தானே ஒரு செட்டுன்னு நான் எடுத்துக்கும் போது. அப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 இன்க்ளூடட். 1க்கு கீழே இங்கே எத்தனையோ எலமெண்ட் இருக்குது, அப் டு -∞ வரைக்குது. அப்போ என்னால் இதை வந்து என்ன பண்ண முடியாது? இது ஒரு ஃபைனைட் எலமெண்ட் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட் எலமெண்ட். அப்போ இந்த செட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, 1 தான் இங்கே ஃபைனல் எலமெண்ட், ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 0 -1 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த செட்டோட வந்து உள்ள எலமெண்ட் வந்து ஃபைனைட் எலமெண்ட் கிடையாது, கவுண்டபிள் எலமெண்ட். இத்தனை எலமெண்ட் தான் இருக்குன்னு என்னால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இதுதான் இந்த ஏ செட்டுக்கான ஆன்சர், ஓகேவா? அப்போ நியூமரிக்கல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த செட்டில் வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பி செட்டை பார்க்கலாம். இப்போ பீன்ற அந்த செட்டை எடுக்கிறோம் அப்படின்னா, பி செட்டுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க? இப்போ பி செட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் x² - 1. ஓகே, இப்போ x² - 1 நம்ம எடுக்கிறோம், சரியா? x² - 1 is equal to 0. அப்போ x² is equal to என்ன ஆகும்? இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் 1 ஆகும். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் -1. அப்போ எக்ஸுக்குள்ளே எனக்கு -1 வரும் +1 வரும். அப்போ இங்கே மொத்தமே 2 எலமெண்ட்டு தான் இருக்குது. அப்போ பி செட்டு நான் எடுத்துட்டேன்னா இங்கே உள்ளே வரக்கூடிய எலமெண்ட் என்ன தான்? -1 and +1, 2 எலமெண்ட்ஸ் ஒன்லி தான். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலமெண்ட் இருக்குது 1 வரைக்கும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இதில் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இது ஒரு ஃபைனைட் செட்டு, இது ஒரு இன்ஃபைனைட் செட்டு. பட் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு என்னால் சொல்ல தெரியாது. அப்போ 2 செட்டும் என்ன கிடையாது? ஈக்குவல் செட் கிடையாது. தேர்ஃபோர் ஏ நாட் ஈக்குவல் டு பி. அப்போ போத் செட் இஸ் நாட் ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் 5 10 15 20 மல்டிபிள் ஆஃப் 5 இந்த செட்டு போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் செட், இந்த செட்டு வந்து மொத்தமே 4 எலமெண்ட்டு தான் இருக்குது, 1 2 3 4. அப்போ ஏன்ற செட்டில் எனக்கு ஃபைனைட் எலமெண்ட் இருக்குது, ஓகேவா? 10 15 20 வரைக்கும் மொத்தமே 4 எலமெண்ட்டு தான் இந்த செட்டில். பி செட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மல்டிபிள் ஆஃப் 5 தான், 5 10 15 20 எக்ஸட்ரா. அப்போ இது எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு இன்ஃபைனைட் செட், ஓகேவா? அப்போது இந்த செட்டுக்கும் இந்த செட்டும் ஈக்குவல் கிடையாது. ஏன் ஈக்குவல் இல்லை? இதில் 4 எலமெண்ட் இருந்ததுன்னா இங்கேயும் 4 எலமெண்ட் தான் இருக்கணும் ஈக்குவல் செட்டுனா. அந்த 4 எலமெண்ட் எப்படி உள்ள எலமெண்ட்? இதில் உள்ள அதே எலமெண்ட் தான் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தா அதே எலமெண்ட் தான் இருக்குது, ஆனால் ஏல 4 எலமெண்ட் இருக்குது. பி வந்து இன்ஃபைனைட் எலமெண்ட் இருக்குது, ஃபைனைட் எலமெண்ட் இல்லை. 4 5ன்னு என்னால் வந்து இதை ஃபைனைட் பண்ண முடியாது. அப்போ இது என்ன கிடையாது? இந்த 2 செட்டும் ஈக்குவல் செட்டு கிடையாது.
therefore A not equal to B. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா பை அண்ட் செட்டுக்குள்ளே ஒரு பை இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பை அப்படின்னா என்ன அப்படின்னா எம்டி செட், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் வந்து நல் செட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை பையன் டினோட் பண்ணுவோம். அந்த பையன்றது எப்படிப்பட்ட செட்டாக இருக்கும்? நல் செட், அதாவது அதில் நோ எலமெண்ட்ஸ், தேர் இஸ் நோ எலமெண்ட், எந்த ஒரு எலமெண்ட்டுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் வந்து பை, அதாவது எம்டி செட் ஆர் நல் செட் எப்படினாலும் சொல்லிக்கலாம். எம்டி செட்னாலும் நல் செட்னாலும் பையினாலும் ஒருத்தனை தான் குறிக்கும். சரியா? அடுத்து இந்த செட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டில் என்ன இருக்குது? இப்போ இதை வந்து நான் ஏன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் பீன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த செட்டில் என்ன இருக்குது? செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்குது, கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இருக்குது, அப்படி தானே? இங்கே வந்து எலமெண்ட்டே இல்லை, ஆனால் இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ இதில் வந்து கவுண்டபிள், அப்போ எலமெண்ட் எத்தனை, நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனைன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும். பி செட்டில் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குது? ஒரு எலமெண்ட் இருக்குது. பட் ஏ செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா there is no element. ஸோ நல் செட் எம்டி செட். அப்போ எம்டி செட்டும் செட்டுக்குள்ளே பையே இருந்தால் கூட அது ஒரு எலமெண்ட்டு தான். அப்போ இதை வந்து என்ன சொல்ல முடியாது? நான் எம்டி செட்டுனோ நல் செட்னோ சொல்ல முடியாது. அப்போ ஏயும் பியும் ஈக்குவல் கிடையாது. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஏன்னா பையன்றது வந்து எம்டி செட்டு, இங்கே பின்றது வந்து ஒரு செட்டுக்குள்ளே பையன்ற எலமெண்ட் இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? அப்போ இது எப்படி சொல்லணும்? போத் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ இது ஈக்குவல் செட்டு இல்லை. அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.